ஏப்ரல் 23, 1946 இட்டாலியில் ஒரு சூப்பரான பிராண்ட் ஒன்று பிறந்ததுங்க. மோட்டர் சைக்கிளில் எப்படி ராயல் என்ஃபீல்டு ஒரு லெஜெண்டரியாக ஃபார்ம் ஆகி நின்னாங்களோ அதே மாதிரி தான் ஸ்கூட்டரில் இந்த பிராண்ட் ஒரு லெஜெண்டரியாக ஃபார்ம் ஆகி இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டியை சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி ராயல் என்ஃபீல்டுக்குன்னு ஒரு செக்மெண்ட் ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர் இந்த பிராண்டுக்குன்னு தனி செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த பிராண்ட் தான் வெஸ்பா. இந்த வெஸ்பா பிராண்ட் ஏன் இவ்வளவு ப்ரீமியமாக இருக்குது? இந்த பேட்ஜ்க்காக தான் இந்த ஸ்கூட்டர் வாங்குறாங்களா, இல்லை இந்த வெஸ்பான்ற பேட்ஜ் தாண்டி இந்த ஸ்கூட்டரில் வேறு எதுவும் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஷகில் விலாக்ஸில் வெஸ்பா VXL 125 பற்றி தான் பார்க்க போகிறோம். வெஸ்பாவில் 125, 150 ஸோ இந்த வேரியன்ஸில் வந்து ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து ஒரு 3-4 வேரியன்ட் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது VXL தான். இந்த VXLல என்னெல்லாம் இருக்குது, இது யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கான ஸ்கூட்டர் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வெஸ்பா லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வெஸ்பா பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் VXL யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கல்ல VXL வாங்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அவங்களுக்கு உங்கள் சைடில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் மாதிரி ஏதாவது சொல்லணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அதையும் சொல்லிவிடுங்க. வாங்க இந்த வண்டியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் தான் தீபா மோட்டார்ஸ் மணிமங்கலம். இவங்க கிட்ட தான் ஆக்சுவலி நான் வந்து வெஸ்பா எடுத்தேன். ஸோ இவங்க வந்து வெஸ்பா மட்டும் பண்ணலை கைஸ், ஸோ எல்லா பிராண்டுமே வந்து பண்ணுறாங்க. ஹீரோ பண்ணுறாங்க, பஜாஜ் பண்ணுறாங்க, சுசுகி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே வந்து பண்ணுறாங்க. இவங்களுடைய ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணிமங்கலம்லேருந்து நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் போகிறீங்கல்ல, ஸோ அந்த ரோட்டில் தான் வந்து இவங்களுடைய இந்த தீபா மோட்டார்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இவங்ககிட்ட நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு கைஸ். அந்த ஆஃபர் டீட்டெயில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணி என்ன ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஏன் இவ்வளவு ஓவர் ஹைப்டாக இருக்குது, இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற அதே ரெட்ரோ டிசைன் சேம் அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டும் சேம் அந்த ரெட்ரோ தீம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வெஸ்பாவுமே சேம் அதே தான். 1946லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சில அப்கிரேட்ஸ் பண்ணியிருந்தாலும் பட் அந்த ரெட்ரோவில் எந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லி மெட்டல் பாடி கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூட்டர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஃபைபர் பாடி ஃபுல்லாகவே வந்துடும், இல்லை ஒரு சில பேனல் ஃபைபர் இருக்கும், ஒரு சில இதில் மெட்டல் இருக்கும். பட் வெஸ்பா அப்படி இல்லை, எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதோடைய வெயிட்டுமே வந்து ஒரு 115 கிலோ கிட்ட வந்து வெயிட் வருதுங்க. இது வந்து என்ட்ரி லெவல். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டரே ஓட்ட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இதோடைய வெயிட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஓட்டலாம். அண்ட் இது வந்து ஒரு 125cc ஸ்கூட்டர். ஃப்ரண்ட்டில் பியூட்டிஃபுல்லான இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லாம்ப்ஸ் 2 ஸ்ப்ளிட் மாதிரி கொடுத்து இதில் வந்து அந்த ரெட்ரோ தீம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பியாஜியோ, ஸோ அவங்களுடைய பிராண்டோடைய பேட்ஜ் இங்கே இருக்குது. ரைட் சைடில் இங்கே வெஸ்பா, ஸோ அந்த பேட்ஜிங் வந்து உங்களால் பார்க்க முடியும். வெஸ்பான்ற பேட்ஜிங் வந்து பியூட்டிஃபுல்லாக இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் பேட்ஜிங் வந்து இங்கே வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வந்து சேம் அதே மாதிரி இந்த ஓல்டு அந்த ஸ்கூட்டர்ஸில் பார்த்துருப்பீங்களே அதே லுக்கு தான். லுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட லுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அண்ட் எத்தனை பேருக்கு பிடிக்கல அதன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கம்மிங் டு இந்த வெஸ்பா VXL 125ஓட டயர்ஸ். ஸோ டயர்ஸ் வந்து 110/70 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 11 inch டயர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அலாய் வீல் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த டியூவல் டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்குமே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக்லேயே அந்த குரோம் வரும்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேம் ரெட்ரோ அந்த ஸ்டைல் காட்டணும் அப்படின்றதுக்காக. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வரும் கைஸ், இன்னொரு சைடு உங்களுக்கு சஸ்பென்ஷன் வராது. டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் உங்களுக்கு
அந்த 150 இருக்குல்ல வெஸ்பாவில், ஸோ அதில் வந்து ஏபிஎஸ் வரும். பட் இதில் வந்து உங்களுக்கு சிபிஎஸ் மட்டும்தான் வரும். சிபிஎஸ் விச் மீன்ஸ் உங்களுக்கு 2 பிரேக்ஸுமே வந்து சேர்ந்து வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர் தான். ஏபிஎஸ் வந்து இந்த 125cc வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட் தான். சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது. சீட்டிங் குஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 2 பேர் போகிறோம், ஃபேமிலியில் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஹேண்டில் பார் போஸ்டர் வந்து பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது கொடுக்கும். அண்ட் ரொம்ப வந்து உங்களுக்கு மேலேயும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் பின்னாடி இல்லாமல் வந்து நல்லாயிருக்கு. ஈஸியாக வந்து சிட்டியில் வந்து உங்களால் ஜிப் பண்ணி ஓட்ட முடியும். அண்டு எனக்கு வந்து இந்த ஹேண்டில் பார் வந்து எந்த ஒரு வகையிலையுமே நான் வண்டியை திருப்பும் போது என் காலில் இந்த பிரேக் லீவர்ஸோ ஆர்எல்ஸ் இந்த ஹேண்டில் பார்ஸோ வந்து இடிக்காத வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் ரைஸ்டாக தான் இருக்குது. கால் வைக்கிறதுக்குமே கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் வந்து ப்ராப்பராக நம்ம எப்படி உட்காருவோம் அந்த பொசிஷன் தான் வந்து இருக்குது. வண்டியில் உட்காரதுக்கு உண்மையாகவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ரைடு பார்ப்பீங்கள்ல, ஸோ அப்போ வந்து பாருங்கள், டெஸ்ட் ரைடு வீடியோவில் வந்து வரும். அதில் வந்து நான் கம்ஃபர்ட் வைஸு பிரேக்கிங் வைஸ் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் போர்டு வந்து நம்ம ஜென்ரலாக வந்து என்ன யோசிப்போம், ஒரு ஸ்கூட்டர்னு ஒன்று வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூட்டரில் வந்து தண்ணி கேன் வைக்கலாமா, சிலிண்டர் வைக்கலாமா, அரிசி மூட்டை வைக்கலாமா, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய யோசிப்போம். பட் சீரியஸ்லி அதுக்கான ஸ்கூட்டர் இது கிடையாது கை. ஒரு வாட்டர் கேனையோ ஒரு சிலிண்டரையோ ஒரு அரிசி மூட்டையோ வச்சு ப்ராக்டிக்கலாக டெய்லி லைஃப்பில் ஓட்டக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் வந்து இது கிடையாது. அண்ட் வண்டியோடைய மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 45 வரைக்கும் கொடுக்கும் அப்படின்றது வந்து நிறைய யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வண்டியோடைய கம்ஃபர்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 60ல் போகிறேன் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த தடன்னு ஆடும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா இருக்குது வண்டி. இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்கன்னா ஆக்சிலேட்டருமே வந்து நல்லா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்குமே. வண்டியோட வெயிட் வந்து மேனேஜபிளாக தான் இருக்குது கைஸ். எனக்கு இப்போ நான் சென்டர் ஸ்டாண்டில் இருக்கேன். ஸோ எனக்கு 2 காலுமே வந்து எட்டுது. இப்போ நான் சென்டர் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி எடுத்துட்டுனா இதை பாருங்க, ஃபுல்லாக என்னால் வந்து கீழே ஈஸியாக வந்து வைக்க முடியுது. அதுக்கு காரணம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த சீட்டு வந்து இப்படி ஸ்லீக்காக கொடுத்து பின்னாடி வந்து கொஞ்சம் ப்ராடாக கொண்டு போயிருக்காங்க. சில ஸ்கூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு அந்த ப்ராடாக இருக்கும். ஸோ கால் வந்து கொஞ்சம் வந்து இப்படி அகலமாக வைக்கிற மாதிரி வருன்றதுனால கால் எட்டாது. பட் இப்போ நீங்கள் இங்கே உட்காடுறீங்க அப்படின்னா 2 காலுமே வந்து நீங்கள் கீழே வச்சுக்கலாம். வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இது பாருங்கள் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வண்டி எடுத்து ஸ்டார்டிங்கில் இன்ஷியல் ஸ்டேஜில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிடும். கம்மிங் டு வெஸ்பா 125 என்ஜின். இந்த என்ஜின் கேஸில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்பா அப்படின்ற ஒரு குரோம் பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இது வந்து ஒரு சேம் அதே மாதிரி அந்த ரெட்ரோ லுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக குரோம் ஃபினிஷில் இங்கே ஒரு பேட்ச் கொடுத்து அழகாக வெஸ்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்மிங் டு ரியர் டயர்ஸ். ரியரில் வந்து உங்களுக்கு 120/70 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக தான் இருக்குது. 120 செக்ஷன் வந்து டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் வந்துடும். இந்த ட்ரம் பிரேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்குமே வந்து சேர்ந்து உங்களுக்கு ஆக்சுவேட் ஆகும். டயர்ஸ் வந்து ரோட்டில் ஓட்டுறப்போ நல்ல ஒரு கிரிப்பினஸ் கொடுக்குது. ஸ்கிட்டாகி கீழே விழுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன், டயர்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது ரோட்டில் ஓட்டுறப்போ. கம்மிங் டு சஸ்பென்ஷன், சிங்கிள் சைடு இந்த சைடில் மட்டும் ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்ப்ரிங்குடைய குவாலிட்டி வந்து நல்லா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகி நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து வேல்யூ ஃபார் மணி தான் வந்து நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்து நல்ல யூஸபிளான பில்லியன் கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இங்கேருந்து அழகாக ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்து சைட்லேருந்து இங்கேருந்து வருது. டெயில் செக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு ஸ்டைல் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே அந்த ரெட்ரோ இதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது நம்ம கொடுக்குற ஒரு லுக்குனாலன்னு சொல்லி அதையுமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹாலோஜன் பல்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் வந்து எல்இடிஸ் வராது. ரியர் இண்டிகேட்டர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஹாலோஜன் பல்பு தான் வரும். டெய்லு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஹாலோஜனில் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு எல்இடியில் வரும். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலோஜனில் வரும். இந்த திங் இஸ் எல்இடி வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் ஹெட்லாம்பில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் பாடி வந்து நல்ல ஒரு அந்த கர்வெல்லாம் வச்சு சூப்பராக வந்து வந்திருக்கு. இங்கே வந்து வெஸ்பான்ற பேஜிங் வந்து வந்துடுது கைஸ். ஸோ இப்போது இந்த வெஸ்பா வந்து நம்ம டெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த வண்டி எப்படி இருக்குன்றது சொல்லிடுறேன். அண்ட் இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கு செட் ஆகாது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து செட் ஆகும் தான் எனக்கு தோணுது. ஸோ நான் ஓட்டி பார்த்துட்டேன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து இந்த வண்டி இப்போ ஓட்ட போகிறேன். ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஓகே, இப்போது வெஸ்பா 125 நம்ம வந்து டெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். நல்லா இருக்குங்க இனிஷியல் பிக்கப்பு. பிரேக்கிங் சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம்னால நமக்கு பிரேக்கிங் வந்து நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, நான் வெறும் ரியர் பிரேக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரியர் பிரேக்குக்கே வந்து நல்லா இருக்கு. வண்டி பிக்கப்புமே சூப்பராக இருக்குது. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் அதில் வந்து வண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லுவேன். சம்திங் ஏதோ ஆர்டிஓ முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்பீடோ மீட்டர் வந்து உங்களுக்கு ஓடாது. இல்லைனா எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்குங்க பிரேக்கிங்கு. நான் ஃப்ரண்ட் பிரேக்கில் கையே வைக்கல, நான் ரியர் பிரேக்கில் தான் வைக்கிறேன். ஆக்சிலரேஷன் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சிட்டியில் ஓட்டுறீங்கன்னா நல்லாயிருக்கும், ஹைவேலையும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் ஒரு 125cc பர்ஃபார்மன்ஸில் அப்படியே அந்த ரா பர்ஃபார்மன்ஸ் வந்து வண்டி கொடுக்குது. ஓகே, மைலேஜ் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல ஆக்சிலேட்டர் வந்து நல்லா ரெவ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 அந்த மாதிரி தான் வரும். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுற அந்த இது. பிரேக்கிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதை பாருங்கள், கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீழே தடுக்கி விழுந்து ஸ்கிட் ஆகிடும் வண்டி, அந்த ஒரு பயம் இல்லை. ஸ்கிட் ஆகி கீழே விழுற அந்த சான்ஸு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஹைவேல ஓட்டலான்னு தான் பார்த்தேன். ஸோ ஹைவேல வந்து இதோட சஸ்பென்ஷன் குவாலிட்டிலாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு அன்ஈவனான ரோட்டில் வந்து நம்ம ஓட்டலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரோட்டில் வந்து கொண்டு வந்தேன். நல்லா இருக்குது. டயரோடைய க்ரிப்பு, ரோட் க்ரிப் உண்மையாக நல்லா இருக்குங்க. வண்டி வெயிட் வந்து உங்களுக்கு 115 கிலோ கிட்ட வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும். வண்டி உங்களுக்கு இப்போ நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியோட வெயிட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்போவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். கம்ஃபர்டபுள் வைஸ் வந்து எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி தெரியல, நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. வண்டியோட இனிஷியல் பிக்கப் சூப்பராக இருக்குது. வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகலைங்க. நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லது பாருங்க, ஈஸியாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் அந்த டிராஃபிக்லலாம் நல்லா பூந்து பூந்து போகலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்கல்ல, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தம்ஸ் அப் தான். சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அதான் இப்போ நீங்கள் இனிஷியலாக காலேஜ் போகிறீங்க அப்படின்னா பசங்களுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி 2 பேருக்குமே வந்து நல்லாயிருக்கும். இதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ என்னென்ன கலர் ஆப்ஷன் வருதுன்னு சொல்லி நான் டிஸ்பிளேல போடுறேன் பாருங்கள். வண்டி ஹார்ன் சவுண்டுமே நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது ஹார்ன் சவுண்டு. ரோடு மோசமாக தான் இருக்குது, பட் அதுலேயே வந்து நல்லா இருக்குது. ஓகே ஓகே ஸோ எனக்கு இது இந்த வெஸ்பா வந்து பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணுவீங்களான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக வெஸ்பா VXL 125 நான் டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். டெஸ்ட் ரைட் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு வண்டியோட ரிலையபிளான என்ஜின் பற்றி, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி, வண்டியோட கம்ஃபர்ட் பற்றி. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். வண்டியோட கம்ஃபர்ட் உண்மையாகவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் அந்த ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்கல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது, ஸோ அப்போவே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்மூதராக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூதராக கொடுத்துருக்காங்க. பிரேக்குடைய பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ABS கிடையாது. நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ரியரில் ட்ரம் பிரேக் வரும்.
அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு சிங்கிள் சஸ்பென்ஷன் வந்து வந்துடும் கைஸ். ஸோ அந்த சஸ்பென்ஷனுடைய வேலை கரெக்டாக வந்து அது பண்ணுது. ஒரு குட்டி குட்டி பம்ப்பு, ஒரு குட்டி பள்ளம் அதிலலாம் விடுறப்போ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி தெரியல. பட் கொஞ்சம் ஒரு அன்ஈவனாக ஒரு ரோடு இருக்குது, ஒரு குண்டு குழியமாக இருக்க இடத்துல நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆல் ஓவர் எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ அது வந்து இதில் நம்ம பெருசாக வந்து கம்ஃபர்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ரோடில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆப்வியஸாக. பட் ஸ்டில் இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குது. சீட்டிங்குடைய குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் கம்மிங் டு மீட்டர். ஸோ மீட்டர் வந்து உங்களுக்கு மேலே அந்த ஸ்பீடோ மீட்டர் இருக்குல்ல, எவ்வளோ ஸ்பீடில் வண்டி போகுது அப்படின்றத வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. அந்த பழைய ஓல்டு ஸ்டைல் முள்ளு காட்டும்ல அதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே கீழே மற்ற விஷயங்கள் ட்ரிப் மீட்டர்ஸ், ஓடோ மீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சைடில் இங்கே கீழே குட்டியாக வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் டிஜி அனலாக் மீட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கீஸோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஒரு மாதிரி நம்ம கிளிக் பண்ணுறப்போ எங்கே ஸ்விட்ச் தனியாக உடஞ்சிருமோ அப்படின்ற ஃபீல்லாம் வந்து கொடுக்கவே இல்லை. நான் இதை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பிராண்டோடைய வேல்யூ வந்து அந்த லெவலில் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 கீஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி கீ வந்துடும். இங்கே நம்ம போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீட்டரில் வந்து டைம் காட்டும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அது காட்டும். நெக்ஸ்ட் இங்கே குட்டியாக சைடில் மோடுன்னு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நானுமே என்னடா மோட்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் இந்த டிஜிட்டல் மீட்டர் இருக்குல்ல, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் ஆக்சுவலி. இப்போ வண்டியோட சவுண்ட் இது தான். நான் எக்ஸாஸ்ட் நோட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதில் வந்து நீங்கள் பெரிய ஸ்டோரேஜ்லாம் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் உங்களுக்கு அந்த சேசியோட ட்ராவல் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த சேசியோட ட்ராவல் வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே ஆரம்பித்து பின்னாடி வரைக்கும் அந்த சிங்கிள் சேசின்றது வந்து போகும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் வந்து முக்கால்வாசி ஆக்குப்பை ஆகிடுது. 2 சைடில் வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது மொபைலு, வேறு ஏதாவது பவர் பேங்க்ஸு, இல்லை ஏதாவது வாட்டர் பாட்டில், ஏதாவது கிளாத்து இதெல்லாம் வந்து வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். வண்டிக்கு கொடுக்குற புக்ஸ் அதெல்லாம் வந்து வைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். லெக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. 2 லெக் வைக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அரிசி மூட்டை, சிலிண்டர், வாட்டர் கேன் அதெல்லாம் வந்து வைக்க முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து வண்டியோடைய பூட் ஸ்பேஸ் டெப்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு ஹெல்மெட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதை தாண்டி வேறு எதுவும் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா வைக்க முடியாது. இப்போ ஹெல்மெட் வைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து இந்த பூட் ஸ்பேஸில் வந்து வச்சுக்கலாம் கைஸ். ஸோ டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃபைனல் வேர்டிக்ட், ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூக்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்குறீங்க, ஒரு நல்ல லெகசி பிராண்ட்லேருந்து எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும், நல்ல ப்ரீமியம் ஃபினிஷ் வேணும், நான் ரோட்டில் ஓட்டுறேன் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வந்து தனியாக தெரியணும், மற்ற ஸ்கூட்டர் மாதிரி இருக்கக்கூடாது. பட் ஸ்டில் இந்த ஸ்கூட்டர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு தனி ஃபீல் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஆடியன்ஸில் நீங்கள் ஒருத்தர்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். நீங்கள் வெஸ்பா வந்து கன்சிடர் பண்ணுவீங்களா, நீங்கள் வெஸ்பா வாங்குவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் வாங்கினா யாருக்கு வாங்கி கொடுப்பீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஸோ நிறையா வந்து நம்ம வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட மோட்டர் சைக்கிள்ஸ் ஏதாவது அப்படின்னா ஸோ அது கீழே வந்து வெஸ்பா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை வந்து அதில் அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. ஸோ தட் எனக்கு தெரியும் ஸோ இந்த யூசர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுப்பேன். அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye from ஷக்கீல், டாட்டா.